அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் பொது தமிழ் அதை தான் நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்க போகிறோம். கடந்த காணொளியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்துருந்துச்சு, அதை நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதை தொடர்ந்து முதல்ல நம்ம சேனலில் பொது தமிழ் பார்க்குறோம், அதன் பிறகு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம், அதன் பிறகு ஆப்டிடியூடு மேத்ஸு பார்க்குறோம், கடைசியாக தான் ஜென்ரல் சயின்ஸு கிளாஸ் ஆன்லைனில் பார்க்க போகிறோம். இன்றைய வகுப்பில் நம்ம முதல்ல பொது தமிழ், அந்த பொது தமிழில் உள்ள பாடப்பகுதிகள் என்ன, எத்தனை வினாக்கள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம். கடந்த வருஷம், அதாவது 2024 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியுடைய பாடத்திட்டம் அப்படிங்கிறது வேறு மாதிரியாக இருந்துச்சு. 2025லேருந்து நடைபெறக்கூடிய அனைத்து விதமான டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கும் அதனுடைய பாடத்திட்டத்தை மாற்றி அமைச்சு நமக்கு வெளியில் கொடுத்துருக்குறாங்க. அதை அடிப்படையில் நாம் புதுசாக பாடத்திட்டத்தை ஃப்ரேம் பண்ணுறோம். ஃப்ரேம் பண்ணி அதற்கான பாடக்குறிப்புகள் எடுத்து நமக்கு ஆன்லைன் கிளாஸில் நம்ம ராமானுஜம் அகாடமி சார்பாக நம்ம கிளாஸ் நடத்திக்கிட்டு வரப்போகிறோம். இப்போ முதல்ல பார்க்கக்கூடியது ஜென்ரல் தமிழ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் 100 வினாக்கள் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஜென்ரல் தமிழில் 100 வினாக்கள். அந்த 100 வினாக்கள் அப்படிங்கிறது எதிலிருந்து பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல 7 யூனிட்டாக பிரிச்சுருக்கிறாங்க. பொது தமிழை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நிறைய பார்ட் ஏபிசி அப்படின்லாம் நிறையா இருந்துச்சு. ஆனால் இங்கே நமக்கு அப்படி கிடையாது. ஜென்ரல் தமிழில் 100 வினாக்கள் அப்படிங்கிறது 7 யூனிட்டாக பிரிச்சுருக்கிறாங்க. முதல் யூனிட், முதல் அலகு என்ன அப்படின்னா, இலக்கணம் தொடர்பான 25 வினாக்கள் வந்துடுது. அந்த இலக்கணத்தில் இருக்கக்கூடிய தலைப்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல எழுத்து அப்படிங்கிறது, அந்த எழுத்தில் உள்ள உட்குறியீடு மொத்தமாகவே அலகு 1ல் 25 வினாக்கள் வருது. ஒவ்வொரு யூனிட்லேயும் எத்தனை வினாக்கள் வரும் அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது நமக்கு எந்தெந்த யூனிட்டில் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும், எதை சும்மா மேலோட்டமாக படித்தா போதும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக அதில் சொல்ல போகிறோம். முதல்ல 25 வினாக்கள் அப்படிங்கிறது முன்னாடி இருந்தது போல் இலக்கணம்னா ரொம்ப ஹை லெவல்லாம் வரக்கூடாது. இப்போது பொறுத்த வரைக்கும் பொது தமிழ் மிக மிக எளிமையாக இருக்குது. அப்போ முதல்ல எழுத்து அப்படிங்கிற முதல் யூனிட்டில் எழுத்து அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து வினா வருது. அது எப்படின்னா, பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், ரெண்டுமே ஒன்று தான். பிரித்து எழுதுகிறோம், அதை அப்படியே சேர்த்து எழுதுகிறோம், ரிவர்ஸில் வர்றது போல் இருக்குது. இருந்தாலும் நம்முடைய பாடப்புத்தகத்தில் பிரித்து எழுதுதல் அதிகமாக இருக்குது, சேர்த்து எழுதுதல் கம்மியாக தான் இருக்குது. அப்போது பிரித்து எழுதுதல் படிக்கும்போது அது ரிவர்ஸ்லேயும் ஒரு டைம் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக 3ஆவதாக சந்திப்பிழை, வல்லினம் மிகுமிடங்கள் மிகா இடங்கள், இது முக்கியமானது. இந்த தலைப்பு இருக்குது. அடுத்ததாக குறில் நெடில் வேறுபாடு, இது மிகவும் முக்கியமானது. குறில் நெடில் அப்படிங்கிறது நமக்கு எளிமையாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் எளிமையான மதிப்பெண் எடுக்க முடியும், எது கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து படிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிவிடுவோம். பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல் அப்படிங்கிறது நம்ம எளிமையாக 3 முதல் 5 வினாக்கள் வந்துடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 25 வினாக்கள் முதல் யூனிட்டில். அதில் நமக்கு பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் குறைந்தபட்சம் 2 வினாக்களும் அதிகபட்சம் 5 வினாக்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, 3 வினாக்கள் கேட்டாங்கன்னா பெரும்பாலும் 3 மதிப்பெண்ணை நம்ம எடுத்துருவோம். ஆனால் கடைசி 2 தேர்வில் பார்க்கும்போது குரூப் 2ல் இருந்தாலும் சரி, குரூப் 4ல் இருந்தாலும் சரி, 2 வினாக்கள் மிக கடினமான வினாவாக கேட்டாங்க. அப்போ அதையும் நம்ம பாடப்பகுதியில் எந்தெந்த வார்த்தைகள்லாம் எளிமையாக இருக்கும், எது கடினமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பிரித்து கொடுத்துருக்கோம். அதை நம்மளுடைய மெட்டீரியலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக சந்திப்பிழை, வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள், மிக மிக முக்கியமானது. இங்கே இருக்கக்கூடிய இலக்கணத்தில் நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிறது இந்த வல்லினம் மிகுமிடங்கள் மிகா இடங்கள் தான். இதில் நீ படிச்சிட்டோம், மார்க் எடுத்துட்டிங்கன்னா இலக்கணத்தில் நம்ம மார்க் மிஸ் பண்ணுறதுக்கான வேலையே இல்லை. அப்போ சந்திப்பிழை அப்படிங்கிறது இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் கடினமான பாடப்பகுதி தான். அதை விதிகள் நிறைய இருக்குது. அந்த விதிகளை புரிஞ்சிக்கிட்டு படிச்சிட்டோம் அப்படின்னா
எளிமையாக இருக்கும். வல்லினம் மிகும் இடம் அதை மட்டும் ஒரு 30 விதி இருக்குன்னா அது அந்த 30ல் தெளிவாக இருந்தீங்கன்னா மிகா இடத்துக்கு நமக்கு வேலையே இல்லை. எங்கே மிகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மிகா இடத்த விட்டுடலாம். இதில் நல்லா நீங்கள் படித்து முடித்ததுக்கு பிறகு ரெண்டுமே சேர்ந்து படிக்கிறது சிறப்பு. அதனால் ஒன்று படித்தா போதும். அப்போ இந்த முதல் பகுதியில் நமக்கு கஷ்டமான பகுதி வந்து இந்த சந்திப்பிழை. அடுத்ததாக பார்க்கக்கூடியது இந்த குறில் நெடில் வேறுபாடு, லகர லகர ரகர வேறுபாடு. இதெல்லாம் 100க்கு 90% நம்ம மதிப்பெண் எடுத்துட முடியும். யார் அப்படின்னா தமிழ் படித்த மாணவர்கள். 1 முதல் தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கும். அதே இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து எஃபர்ட்டு இவங்கள விட 50% நீங்கள் எஃபர்ட்டு கூடுதலாக போட்டு படித்தா மட்டும்தான் மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறது. நான் எளிமையான இருக்குங்கிறது தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு சொல்கிறேன். ஆங்கில வழியில் படித்தவங்க கொஞ்சம் நீங்கள் ஜென்ரல் சயின்ஸ் படிக்கிறது போல் ஃபுல்லாக எஃபர்ட் எடுத்து படித்தா மட்டும்தான் மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இந்த பொது தமிழ் அப்படிங்கிறது தமிழ் தகுதி தேர்வு மதிப்பீட்டு தேர்வும் சேர்ந்தது தான் இது. இதில் நீங்கள் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருந்தோம் 40% மதிப்பெண்கள் எடுத்தாகணும். 40% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 40 வினாக்கள் நீங்கள் சரியாக எடுக்கணும். அந்த 40 வினாக்களுக்கு மதிப்பெண் எவ்வளோ? 60 மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்தாகணும். அந்த 60ல் நீங்கள் 59 மதிப்பெண்கள் எடுத்தாலும் நீங்கள் வந்து தகுதி இல்லாமல் உங்களுடைய விடைத்தாள்கள் தகுதி இல்லாததாக தான் நிராகரிப்பாங்க. அதனால் 40% மதிப்பெண்கள், இப்போ சதவீதத்தில் சொல்லும்போது 40, எண்ணிக்கையில் சொல்லும்போது 60 மதிப்பெண்கள் எடுத்தாகணும் அப்படிங்கிறது. அப்போ இதில் வந்து ரகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு இது எல்லாமே நமக்கு தெளிவாக கீழே கொடுத்துருப்போம். டாபிக் வைஸ் பிரித்து கொடுத்துருக்குறோம். இதில் இன்னும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு சில டாப்பிக்கே வந்து ரிப்பீட்டட் ஆகுது. அதையே பார்த்துருப்போம், நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏன்னா இதுதான் நமக்கு முதல் தேர்வு. இப்போ வரக்கூடிய ஜூலையில் நடக்கக்கூடிய முதல் தேர்வு வந்து இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. அதனால் அவங்க டாபிக் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய அந்த பாடத்திட்டம் அப்படிங்கிறது ஒரு சில டாபிக் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு தெரியுது. ஆனால் அவங்களுக்கு நமக்கு இப்படி தெரியும் பொழுது அவங்க ஏன் அப்படி எந்த நோக்கத்துக்காக அவங்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு போக போக தான் தெரியும். ஓகே, அடுத்ததாக இது ஒருமை பன்மை எறிதல், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள்லேருந்து முதல் பகுதி முடியுது. இரண்டாவது பகுதியை பார்த்தோம் அப்படின்னா சொல் அப்படிங்கிற தலைப்பு. இப்போ நம்ம எழுத்து முடிச்சிட்டோம். எழுத்து மொத்த வினாக்கள் 25ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த 25ம் இந்த 2 பகுதியிலேருந்து தான் வரப்போகுது. அந்த சொல் இது நமக்கு வந்து எளிமையான பகுதி தான். இதில் கடினமான பகுதி எதுன்னு நம்ம சொல்ல முடியாது. முதல்ல சொல்லில் வந்து வேர் சொல் அறிதல். இரண்டாவதாக வந்து வேர் சொல்லில் இருந்து வினை முற்று, வினை எச்சம், வினையால் அணையும் பெயர். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பழைய டாப்பிக்கில் இருக்கக்கூடிய அதே டாப்பிக்கை நீங்கள் படிச்சுக்கிட்டு வரீங்க. தேவையில்லாத டாபிக் எது அப்படிங்கிறது இது வந்து தெளிவாக குரூப் 4 தமிழ் பகுதி கொடுத்துட்டாங்க. அன்வான்ட் சிலபஸை நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ வேர் சொல் அறிதல் அது பார்க்குறோம். வேர் சொல்லில் இருந்து வினை முற்று, வினை எச்சம், வினையால் அணையும் பெயர் கண்டறிதல். இது அடுத்ததாக பெயர் எச்சம். ஏற்கனவே நம்ம பார்த்து வினை எச்சம் மேலே பார்த்துட்டோம். ஏன் அப்படின்னா வினை முற்று, வினை எச்சம், வினை அது எல்லாமே ரெண்டாவது பகுதியில் வந்தாலும் மூணாவது தனியாக பெயர் எச்சம் அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்ததாக அயர் சொல். தமிழ் சொல்லி தவிர மீதி எல்லாமே அயர் சொல்லில் வந்துடும். இப்போ தமிழ் சொல் நமக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த அயல் சொல் எது வரலாம் அப்படின்னா ஆங்கிலம் வரலாம், இல்லை கிரேக்கம் வரலாம், லத்தீன் மொழி சொல் வரலாம், உருது சொல் வரலாம், எது வேணாலும் இருக்கும். நிறைய இருக்குது. அது நம்ம அது பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக எதிர் சொல் அறிதல். இப்போ நம்ம பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகன்னு சொன்னோம்ல, அதே போல் எதிர் சொல்லும் வந்து மிகவும் எளிமையான ஒரு பகுதி தான். இதுலேயே நமக்கு குறைஞ்சது ஒரு வினா, குறைந்தபட்சம் 1லேருந்து அதிகபட்சம் 3 வினாக்கள் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வினைச்சொல் எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல். இப்போ ஒற்றுப்பிழை சொன்னோமா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், சந்திப்பிழை இப்போ சொல்லியிருந்தோம். அப்போ இது ஒற்றுப்பிழை, அதுவும் அதே தொடர்புடைய ஒரு பகுதி தான். அப்போ நம்ம வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்களை தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒற்றுப்பிழை இங்கே வந்துடும். எழுத்துப்பிழை வேறு, ஒற்றுப்பிழை வேறு. ஒற்றுப்பிழைன்னா என்ன, அந்த புள்ளி வைத்த எழுத்துக்கள் வந்து கூடுதலாகவோ குறைதலாகவோ வரக்கூடியது நம்ம ஒற்றுப்பிழைன்னு சொல்லுவோம். அடுத்ததாக 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படிங்கிறது. இதுதான் முதல் அலகினுடைய பாடத்திட்டம், பாடப்பகுதிகள். நம்ம இந்த பாடப்பகுதியை நீங்கள்
படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா தெளிவாக பாடத்திட்டத்தை படிச்சுட்டு அது தொடர்பான குறிப்புகளை மட்டும் படித்தா போதும். நிறைய பேர் வந்து மெட்டீரியல் நிறையா கொடுக்குறாங்க, நிறைய இதில் இருக்குது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த பாடத்திட்டத்துக்கு தொடர்பு இல்லாததெல்லாம் படிக்கிறாங்க. அதனால் அது படிக்கிறது அவ்வளோ வேஸ்ட்டு தான். உங்களுக்கு பாடத்திட்டத்துக்கு தொடர்புடைய தலைப்புகளை மட்டும் நீங்கள் தெளிவாக படித்தா போதும். அப்போது அலகு 1 முடிஞ்சிருச்சு. அலகு 2 தலைப்பு பார்த்திங்கன்னா சொல்லகராதி. சொல்லகராதியில் மொத்தம் எத்தனை வினாக்கள்? 15 வினாக்கள். இதுலேயும் அதே போல் கடினமான பகுதியெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது. இதே ஓர் எழுத்து ஒரு மொழி திரும்ப திரும்ப வரும் நமக்கு. அப்புறம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அது பாருங்கள். அடுத்ததாக பொருந்தாத சொல்லை கண்டறிதல். இது வேறுபட்ட பகுதி தான். வேறுபட்ட பொருந்தாத சொல் அப்படிங்கிறது ஆட் மேன் அவுட், இங்கிலீஷில் சொல்லும்போது ஆட் மேன் அவுட். பொருந்தாத சொல் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற 4 வார்த்தையில் ஒரு வார்த்தை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கிறது. இது பொருந்தாத சொல். அடுத்ததாக அகர வரிசையில் எழுதுதல். இதை பழைய சிலபஸோட கம்பேர் பண்ணும்போது என்னன்னு சொல்லியிருக்கோம்? மிக மிக எளிமையான பகுதி தான் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அந்த யூனிட்டை மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு எல்லாமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்படியே நியூஸ் பேப்பர் ரீடிங் போல் ஒரு டைம் படித்தாலே போதும். அகரவரிசையும் அப்படியே மிக எளிமையான பகுதி தான். ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருள் பன்மொழி அப்படிங்கிறது இரு பொருளை குறிக்கும் சொற்கள். இரு பொருள் குறிக்கும் சொற்கள். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அடுத்ததாக சொல்லும் பொருளும் அறிதல். அடுத்ததாக ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். சொல்லும் பொருளும் அறிதல் பாருங்கள், அதே இதுதான். ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தால டாபிக் வந்து ரிப்பீட்டடாக வர்றது போலவே இருக்கும். ஆனால் எந்த நோக்கத்துக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம போக போக தெரியும். ஆனால் வினாக்கள் வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அடுத்ததாக கோடிட்ட இடம். கோடிட்ட இடம் அப்படிங்கிறது நம்ம வாக்கியத்தை தெளிவாக படித்து பொருள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எளிமையாக இருக்கும். அவங்க ஒரு சில டாப்பிக்கு அவங்களே வந்து எடுத்துக்காட்டும் கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்காட்டு பார்த்துக்கிறோம் அப்படின்னா பள்ளிக்கு சென்று டேஷ், சரி பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு அப்படிங்கிறத டேஷில் கொடுத்துட்றாங்க. அப்போ ஒரு வாக்கியத்தை முழுமையாக நம்ம படிக்கும்பொழுது எந்த பொருள் அப்படிங்கிறத ஆப்ஷனில் கொடுத்துட்றாங்க. ஆப்ஷன் கொடுக்கலன்னா தான் நம்ம யோசிப்போம். அப்போது பள்ளிக்கு போயிட்டு என்ன பண்ணணும்? பள்ளிக்கு சென்று கல்வி, அதாவது கல்வியை பையில தான் முடியும், எழுத முடியாது கல்வியை. சரிங்களா? அது சொல்கிற வார்த்தைகளை எழுத முடியும். அதெல்லாம் நம்ம பொருத்தி பார்த்து எழுத வேண்டியிருக்கும். அப்போ இங்கே எழுதுதல் வருமா அப்படின்னு நான் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். கல்வியை என்ன பண்ண முடியும்? பயில தான் முடியும். கல்வியை கேட்க முடியும். கேட்டல் அப்படிங்கிறது கேள்வி செல்வம் சொல்கிறாங்கல்ல, கேட்க முடியும். ஆனால் கல்வியை எழுத முடியாது. அப்போ இங்கே கேள்விங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா அது மல்டிபிள் ஆன்சரில் உங்களுக்கு போயிடும். ஆனால் இங்கே பயிலுதல் எழுதுதல் 2 ஆப்ஷனில் கொடுக்கும்போது பயில முடியும், எழுத முடியாது. அப்போ ஆன்சர் வந்து பயிலுதல் சிறப்பு. இது ஒரு சில வார்த்தைகள் என்ன வந்துடும்னா ஏதாவது புகழ்பெற்ற ஆசிரியருடைய பாடல் வரிகள் கொடுத்துடலாம். பாடல் வரிகளை ஃபில் பண்ணுறது போல் இருக்கும். வினாக்கள் கோடிட்ட இடம் அப்படிங்கிறது எது வேணாலும் நமக்கு வரலாம். 2வது வினா பாருங்கள். வானில் டேஷ் தோன்றினால் மழை பொழியும். வானில் முகில் அப்படின்னா இது நம்ம சொல்கிறோம் சொல்லும் பொருளும் அறிதல். ஒரு சொல் பன்மொழி முன்னாடி பார்த்தது போல் இதெல்லாம் நிறையா இருக்குது. அப்போது இந்த மீனிங் 1500 2000 வார்த்தைகளே நம்ம கொடுத்துருக்குறோம். புதிய பாட திட்டத்தில் உள்ள பொருள், பழைய பாடப்புத்தகத்தில் உள்ள பொருள் அப்படின்னு கிட்டத்தட்ட 2000 வார்த்தைகள் நம்ம கொடுத்துருக்குறோம். அது எல்லாமே இப்போ அடுத்தடுத்த போட்டித் தேர்வு. ஏன்னா இது வந்து குரூப் 4க்கு மட்டும் இல்லாமல் குரூப் 2க்கும் இதுதான் சிலபஸ் அப்படிங்கிறது, பொது தமிழுக்கு. அதனால் 2க்கும் 2 in 1 கொடுத்துருக்குறாங்க. இப்போ வானில் முகில் தோன்றினால் மழை பொழியும். ஆன்சர் முகில். அடுத்ததாக அது கோடிட்ட இடம் வந்துருச்சிங்களா. அடுத்ததாக பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஒவ்வொரு பொருளும் இதுக்கு அவங்களே எடுத்துக்காட்டு கொடுத்துட்றாங்க. ஊடகம். ஊடகம் அப்படிங்கிறது எதற்கு? மீடியா. ஆங்கிலத்தில் சொல்லும்போது மீடியா. இது வந்து தகவல் தொடர்பு சாதனம். சரிங்களா? ஊடகம் அப்படின்னா தகவல் தொடர்பு சாதனம். ப்ராக்கெட்டில் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. செய்தியா தகவல் தொடர்பு சாதனமா அப்படிங்கிறது. அப்போ ஊடகம் அப்படிங்கிறது மீடியா. அதில் நிறைய வகைகள் இருக்குது. பிரிண்டட் மீடியா, அதாவது அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் சொல்கிறோம்ல. அச்சு ஊடகம் அப்படிங்கிறது நியூஸ் தாள், செய்தி பேப்பர் தாள் சொல்கிறக்கூடியது பிரிண்டட் மீடியா. அச்சு
அச்சு அப்படிங்கிறது, பிரிண்டடு. காட்சி அப்படிங்கிறது டிவி, யூடியூப்லாம் சொல்லக்கூடியது காட்சி ஊடகத்தை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக சமூக மக்கள் குழு கூட்டம். இதில் ஏதோ சமூகம், சரி, அதாவது என்ன அப்படின்னா ப்ராக்கெட் அதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும். சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, வார்த்தைகள் தப்பாக இருக்குது, அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து சமூகம் என்ன அப்படின்னா மக்கள் குழுவை தான் நம்ம சமூகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. குழு முக்கள் இல்லை, அது அந்த இடத்துல மிஸ்டேக், அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சமூகம் அப்படின்னா மக்கள் கூடக்கூடிய குழுவாக இருக்கக்கூடியது தான் சமூகம் அப்படின்னு சொல்கிறோம். இது எளிமையாக பார்க்குறோம். அடுத்ததாக ஊர் பெயர்களின் மருவு. ஒரு 40 to 60 ஊர் பெயர் தான் இருக்குது. அதை தான் நீ திரும்ப திரும்ப கேட்டாகணும். அப்போ இதிலேருந்து ஒன்று இல்லை 2 வினாக்கள் வந்துடும். மொத்தமாகவே மருவில் ஒரு 40 ஊர் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம தமிழ்நாட்டுடைய தொடர்புடையது. போகிற போக்கில் இந்தியா வெளி அளவில் இருக்கக்கூடிய பேரும் கேட்பதற்கான வாய்ப்புகள் வரலாம். ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊர் பேரை மட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம். அது எடுத்துக்காட்டு பார்க்குறோம் அப்படின்னா புதுச்சேரி, இதை எப்படி சொல்கிறாங்கன்னா புதுவை அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னார்குடியை மன்னை அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலாப்பூரை மயிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மருவு, இதிலிருந்து எளிமையான பகுதி சொல்கிறோம். அடுத்ததாக பிழை திருத்தம். ஒருமை பன்மை பிழைகள் சொல்கிறது ஓர் எங்கே நம்ம பயன்படுத்தணும். பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். ஒரு அப்படிங்கிற எங்கே பயன்படுத்தணும், ஓர் அப்படிங்கிறது எங்கே பயன்படுத்தணும், அதுக்கு விதி இருக்குது, அதையும் பார்ப்போம். ரெண்டாவதாக சொல்கிறது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொல்லும்பொழுது இதுக்கு இந்த ரிப்பீட்டடு டாபிக் வருது. வெத்தலை பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு திரும்பவும் கொடுத்துருப்பாங்க. வெத்தலை அப்படிங்கிறது நார்மலாக நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்தக்கூடியது. அதற்கு இணையான தூய தமிழ் சொல் என்ன, வெற்றிலை அப்படிங்கிறது தான். அடுத்ததாக நாக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்காளி அப்படிங்கிறது பேச்சு வழக்கு, அதற்கு தூய தமிழ் சொல் நாற்காலி. அடுத்ததாக அது கீழே இருக்குது பாருங்கள். மேலே வெறும் வார்த்தைகள் மட்டும்தான், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வார்த்தைகள் மட்டும். ஆனால் கீழே அடுத்தது கொடுத்துருக்கக்கூடியது என்ன அப்படின்னா வாக்கியமாகவே அவங்க கொடுத்துருப்பாங்க. வாக்கியத்தில் இருக்கணும். நேற்று மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்கிறது ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தை தமிழில் திருத்தமாக தமிழ் வாக்கியத்தில் எழுத்தணும். நேற்று அப்படிங்கிறது நேற்று இருக்குல்ல, நேற்று அப்படிங்கிறது நேற்று. மழை அப்படிங்கிறதுக்கு மழை, பேஞ்சுது அப்படின்னா பெய்தது அப்படிங்கிறது. இது போன்ற வாக்கியமாக பேச்சு வழக்கு தொடரை அமைக்கக்கூடியது. அடுத்ததாக சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா வார்த்தைகள் கொடுத்துருவாங்க. ஒரு வாக்கியத்துக்கும் இன்னொரு வாக்கியத்துக்கும் இது ஜாயினிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். மற்றும், அல்லது, ஆல், பிறகு, வரை, இதுவும் அல்ல, இருப்பினும், எனினும், இதனால் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்கிற வார்த்தைகள். ஆனால் இது மட்டும்தான் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க சொல்கிற வார்த்தைகள் இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்படிங்கிறது ஏகப்பட்ட கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் இருக்குது. அவங்க ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணலாம், கூடுதலாக வரக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம பயன்படுத்தி ஒரு வாக்கியத்தை முற்றுப்பெற வைக்க வேண்டும். இதுதான் புதிய சொல் உருவாக்குதல், புதிய வாக்கியத்தை உருவாக்குதல். அடுத்ததாக ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்கணும். மேலே உள்ளதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா அவங்க கொடுத்ததை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வாக்கியத்துக்கு தகுந்தது போல் நம்ம அமைக்கிறது போல் இருக்கும். அப்போ 15, 16 பாருங்கள், ரெண்டுமே ஒரே மாதிரியான பகுதி தான், கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல், அதனால், வரை, பின்பு, இது எல்லாமே அந்த வார்த்தைகள் இணைப்பு வார்த்தைகள். அது ஏற்கனவே சொன்ன கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ். அதை எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத, நான் காட்டிற்கு சென்றேன், அதனால் புலியை பார்த்தேன். தனித்தனி வாக்கியங்களாக இருக்கும். நான் காட்டிற்கு சென்றேன், புலியை பார்த்தேன். அப்போ அவங்க கொடுத்துருக்குற வாக்கியத்தில் எது செட் ஆகும், காற்றுக்கு சென்றதனால் தான் புலியை பார்க்க முடிஞ்சுது. அப்போ வேறு ஏதாவது வருமா, ஏனெனில் வராது, ஆகையால் வராது. அதுபோல் வார்த்தைகள் எந்த வார்த்தை பொருத்தமாக இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணுறது போல் இருக்கும். ரெண்டாவது வாக்கியத்தை பார்த்தோம் அப்படின்னா மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன். வரை அப்படிங்கிறது முடியும் வரை, அப் டு,
இங்கிலீஷில் சொல்கிறோம்னா அப் டு மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன். அடுத்ததா தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம். இங்கே இருக்குல்ல அவங்க கொடுத்துருக்குற வார்த்தை எது பயன்படும்? பின்பு. தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம் அப்படிங்கிறது. அடுத்ததாக பொருள் தரும் ஓரெழுத்து. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லியிருந்தோம். அதே தான் திரும்ப வருது. தமிழில் வந்து ஒரு 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருக்குது. அதாவது பவனந்தி முனிவர் வரையறுத்த சொற்கள் அந்த 42. ஆனால் அதையும் தாண்டி அந்த ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களை விட கூடுதலாக இன்னும் ஓரெழுத்து ஒரு மொழி தரக்கூடிய சொற்களும் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 52 58 இருக்குது. அந்த வார்த்தைகளையும் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த பவனந்தி முனிவர் வந்து வரையறுத்த சொற்களையும் தாண்டி கூடுதலாகவும் இருக்குது. ஆனால் அவங்க மொத்த தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி என்னன்னு பவனந்தி முனிவர் வரையறுத்தது எத்தனைன்னு சொன்னோம்னா 42 தான். ஆனால் அதையும் தாண்டி கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதையும் நம்ம பார்க்கலாம். பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. முன்னாடி சொல்கிறது ஒரு சொல் தரும் பல பொருள். இதை பாருங்கள், அப்படியே ரிவர்ஸ் வந்துடுது பாருங்கள். ரிவர்ஸ்னால் என்ன? A to B படிக்கிறது, ABCDன்னு படிக்கிறது. அது அப்படியே ரிவர்ஸில் படிக்கிறது, ZYX அப்படின்னு படிக்கிறது. அதே போல் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு பொருள் தரும் பல சொல் தரும் ஒரு பொருள் அப்படிங்கிறது. அப்போ இதில் வந்து கமலம் அப்படின்னா எதை குறிக்கும்? கஞ்சம் அப்படின்னா எதை குறிக்குது? முளரி அப்படின்னா எதை குறிக்குது? பங்கயம் அப்படிங்கிறது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா தாமரையை குறிக்கக்கூடியது. அதை தான் சொல்கிறோம் பல பொருள். அது குறிக்கும் ஒரு சொல் எது? தாமரை. அதுதான் பல பொருள் தரும் ஒரு சொல்லை குறிப்பிடுதல். அப்போ இது அலகு 2. அதுலேயும் 15 வினாக்கள் சொல்லியிருந்தோம். இப்போ அலகு 3 இது வந்து எழுதும் திறன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நம்ம பேராகிராஃப்லாம் எழுத போகிறது கிடையாது, வாக்கியங்களில் சரியாக பார்க்க போகிறோம். இதுக்கும் 15 வினாக்கள் இருக்குது. என்ன அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். ஏதோ ஒரு பாடல் வரியோ இல்லை ஒரு சென்டென்ஸோ வாக்கியமோ கொடுத்துருவாங்க. அதை எழுவாய் பயனிலை அதை வகைப்படுத்தி எது முன்னாடி வரும் எது பின்னாடி வரும், SVC நம்ம இதில் ஆங்கிலத்தில் படிக்கக்கூடிய சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம்ல. சப்ஜெக்ட் முன்னாடி வரணுமா, ஆப்ஜெக்ட் எது முன்னாடி வரணும், வெர்பு உள்ளே இருக்கக்கூடியது, காம்ப்ளிமெண்ட்டு, அட்ஜாயிண்ட்டு, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதெல்லாம் ஒரு ஆர்டராக மென்ஷன் பண்ணுறது போல் இங்கே தமிழில் இப்படி சொல்லியிருப்போம். சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், சொற்களை ஒழுங்குபடுத்தி. அடுத்ததாக தொடர் வகைகள். அந்த தொடரை பொறுத்த வரைக்கும் 4 தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்தாலே போதும் நமக்கு. அதாவது செய்வினையிலேருந்து செயற்பாட்டு வினை எப்படி போகுது, தன்வினையிலேருந்து பிறவினை, இது 2 தான். எது செய்வினை எது செயற்பாட்டு வினை, எது தன்வினை எது பிறவினை, இதுதான் தொடர் வகைகளில். அடுத்ததாக ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல், சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம். பூக்கள், மலைகள் அப்படின்னு படிக்கக்கூடியது ஒருமை பன்மை படிக்கக்கூடியது. அதுக்கு அடுத்ததாக எளிமையானது முக்கியமானது என்ன அப்படின்னா மரபு தமிழ் அப்படின்னு சொல்கிறது. அந்த மரபை தான் அவங்க கிட்டத்தட்ட எத்தனை வகையை பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். திணை மரபு, பால் மரபு, கால மரபு அப்படிங்கிறத பிரிச்சிருப்பாங்க. இதுதான் அந்த மரபு. 3 மரபாக இருக்கும். திணை மரபு என்ன அப்படின்னா திணை 2 திணை இருக்கும். உயர்திணை அகரிணை. அம்மா வந்தது. அப்போ உயர்திணை என்னவோ அதுக்கு பயனிலை முடியணும். அம்மா வந்தாள் அது அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அகரிணையை பொறுத்த வரைக்கும் மாடுகள் நனைந்தது. அகரிணைனா மாடுகள் நனைந்தது அப்படின்னா மாடுகள் நனைந்தன அப்படிங்கிறது. இது திணை மரபு. பால் அப்படின்னா ஆண்பால் பெண்பால் குறிக்கக்கூடியது. ஆண்பால் அவன் வந்தது தவறு, அவன் வந்தான் அப்படின்னு சொல்லணும். அதே போல் பெண்பால் அவள் வந்தது தவறு, அவள் வந்தாள் அப்படின்னு சொல்கிறது. பலர்பால்னா அவர்கள் வந்தார்கள் அப்படி இல்லை, அவர்கள் வந்தனர் அப்படிங்கிறது. அடுத்ததாக ஒன்றன் பால் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது வந்தன அப்படிங்கிறது தவறு, அது வந்தது அப்படிங்கிறது. அப்போது பால் மரபு என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்ததாக கால மரபு. காலத்தை வரக்கூடியது. நேற்று மழை பெய்யும். குழந்தைகள் பார்த்தது அப்படின்னா நிறையா அப்படி சொல்லுவாங்க. சின்ன குழந்தைகள விவரம் தெரியாமல் சொல்லும்போது பேசும்பொழுது அவங்க இந்த கால மரபை நிறையா பயன்படுத்துவாங்க. எப்படின்னா நான் என்னைக்கு ஊருக்கு போகிறேன்னா நான் நேற்று ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியும், நம்ம இயல்பாக இதெல்லாம் எக்ஸாம்பிள் நிறையா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது போன்ற வினாக்கள் கால மரபில் வரக்கூடிய. நேற்று மழை பெய்யும்
எதிர்காலம் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் படிக்கிறது கூடியது. அதுதான் அப்படி தமிழில் நான் சொல்கிறேன்னா, நேற்று அப்படின்னா அங்கே அதுக்கான காலம் என்ன அப்படிங்கிறத பார்க்கக்கூடியது. அடுத்தது நேற்று வருவேன் அப்படிங்கிறது தவறு, நேற்று வந்தேன் அப்படிங்கிறது தான். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அதை பற்றி விளக்கக்கூடியது தான் இந்த கால மரபு அப்படிங்கிறது. அடுத்ததாக இளமை பெயர்கள். இளமை பெயர்கள் பற்றி நம்ம படிக்கணும். இளமை பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அது வந்து தாவரத்துக்குமாக இருந்தாலும் சரி, விலங்குக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இளமை பெயர் பார்க்குறோம். பசுவோடைய குழந்தை பெயர் என்ன? கன்று. ஆடு, அதனுடைய குழந்தை பெயர் வந்து குட்டி. அதுபோல் இது இளமை பெயர். அடுத்ததாக ஒலி மரபு பார்க்குறோம் அப்படின்னா, நாய் கத்தியது அப்படிங்கிறது, நாய் கத்தியதா இல்லை நாய் குரைத்தது, இது ஒலி மரபு. அடுத்ததாக வினை மரபு. இது வந்து கூடையை வந்து முடைய வேண்டும், முடைய தான் முடியும். சோறு அப்படின்னா உண்ண தான் முடியும், இது வினை மரபு. இது எல்லாமே ஃபிக்ஸ்டு, எங்கேயும் மாற போகிறது கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு தான் இருக்கும் இந்த மரபு சொற்கள் எல்லாமே. இதையும் நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கிட்டோம்னா போதும். அடுத்ததாக கடைசியாக நிறுத்தல் குறியீடு. இந்த யூனிட்டில் கடைசி பகுதி நிறுத்தல் குறியீடு. நிறுத்தல் குறியீடுகள் எங்கெங்கே எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறோம். என்னென்ன குறியீடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்குவோம். கால் புள்ளி ஃபஸ்ட்டு, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, அதான் முழு புள்ளி அப்படின்னு சொல்கிறது, ஃபுல் ஸ்டாஃப். அடுத்ததாக வியப்பு குறி, வினாக்குறி அமையும் இடங்கள். இது என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். நிறுத்தல் குறியீடுகள் பயன்படுத்தக்கூடிய இடங்கள். இது அலகு 3ல் நம்ம படிக்கக்கூடியது 15 வினாக்கள். அடுத்ததாக அலகு 4 பார்க்குறோம். அலகு 4 அப்படிங்கிறது கலைச்சொல். 10 வினாக்கள் பார்த்துக்குங்க. இதுக்கு வந்து இதையும் நாம் கிட்டத்தட்ட 10 வினாக்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 முதல் 8 வினாக்கள் வந்து நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். ஒரு 3 வினாக்கள் வந்து நமக்கு கடினமாக இருக்கும். அது என்ன கடினம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னா அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. 7 யூனிட் சொல்லியிருக்கோம். 7 யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 7வது யூனிட் மட்டும்தான் 10ஆம் வகுப்புலேருந்து வர பாடப்புத்தகத்தை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 6 அலகுகளுமே பொதுவாக எந்த லெவலில் வேணாலும் இருக்கலாம். பாடப்புத்தகத்திலேருந்து இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் இல்லை. முன்னாடிலாம் வந்து மேக்ஸிமம் கொஷின் பாடப்புத்தகத்திலேருந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ 7வது யூனிட்டை தவிர மீதி எல்லாமே 10ஆம் வகுப்பு தரத்தில் இருந்தாலும் இது நல்ல ஹை லெவலில் இருக்கும். இப்போது இது கலைச்சொற்கள் அப்படிங்கக்கூடியது எந்தெந்த ஃபீல்டுங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க. அறிவியல், அடுத்ததாக கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை கண்டறிதல் கொடுத்துட்டு அவங்களும் எடுத்துக்காட்டே கொடுத்துட்றாங்க. இப்போ இது சொல்கிறோம். இது பாடப்புத்தகத்திலையும் தாண்டி நம்மளும் வந்து கிட்டத்தட்ட நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மெட்டீரியல் வந்து 400 பக்கங்களில் உள்ள 400 பக்கத்துக்கு கிட்டத்தட்ட ரெடி பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா புதிய பாடப்புத்தகம், பழைய பாடப்புத்தகம் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி அந்தந்த டாப்பிக்கு கீழே கொண்டுகிட்டு வந்து வச்சுருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் 90% வினாக்கள் இதிலேருந்து தான் வந்தாகணும். ஒரு 10% வினாக்கள் வந்து பாடப்புத்தகத்துக்கு இல்லாமல் வெளியிலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம சொல்கிறது கம்பேர் பண்ணி ரிலேட் பண்ணி படிங்க. ஃபஸ்ட்டு அந்த எடுத்துக்காட்டு பார்க்குறோம். சர்ச் என்ஜின், தேடுபொறி, கம்ப்யூட்டரைஸ்டு. இது வந்து அதை ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சயின்ஸ் ஓரியன்டாக இருக்கலாம், எஜுகேஷன் ஓரியன்டாக இருக்கலாம், மெடிக்கல் ஓரியன்டாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட்டு இருக்கலாம், சட்டம் லா தொடர்பாக இருக்கலாம், ஜியாகிரஃபி, டெக்னாலஜி, மீடியா, தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உள்ளிட்ட எந்த இதில் கொடுக்காத டாப்பிக்லேருந்து வெளியிலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா கலைச்சொற்கள், அவ்வளோதான். எதுலேருந்து வேணாலும் வரும். சர்ச் என்ஜின் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரு தொடர்புடையது. வலசை அப்படிங்கிறது பாருங்கள். இது வந்து வலசை அப்படிங்கிறது பறவை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடியது தான் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வலசை போதல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகிறது. ஒவ்வாமை, அலர்ஜி, மரபணு, ஜீன், கடல் மயில், நாட்டிக்கல் மயில் அப்படிங்கிறது. இது போன்ற இது அவங்க எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்கிறது. இது போன்ற வினாக்கள் நாம் நிறைய படிக்கணும். 10 வினாக்கள் இருக்குது இதில் நம்ம வேறு எந்த இதுக்கு முன்னாடி பார்த்த 3 யூனிட்டில் பாருங்கள் நிறைய சப்டாபிக்ஸ் இருந்துச்சு, துணை பாடப்பகுதிகள் இருந்துச்சு. ஆனால் இதில் எதுவுமே கிடையாது. கலைச்சொற்களில் இருந்து மட்டுமே நமக்கு நேரடியாக 10 வினாக்கள் வந்துடுது. ஒவ்வொரு மதிப்பெண்ணும்
எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். பல முறை தேர்வு எழுதி எனக்கும் அந்த அனுபவங்கள் நிறைய இருக்குது. அதனால் சொல்கிறோம், கண்மூடித்தனமாக நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலும் ஒரு மதிப்பெண் போய்டும். அந்த ஒரு மதிப்பெனால் எத்தனை பேருடைய வாழ்க்கைகள் இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால் பாயிண்ட் சம்திங் மதிப்பெண்ணில் எத்தனையோ டிஆர்பிலையும் சரி, டிஎன்பிஎஸ்லேயும் சரி, இல்லை மற்ற போட்டித் தேர்வுலேயும் நிறைய வாய்ப்புகளை இழந்துட்டு உட்காந்துருக்கிற சூழ்நிலை எனக்கு அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அதனால் சொல்ல வரேன், முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய படித்ததை மதிப்பெண்ணாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தான் நம்ம உருவாக்கணும். அப்போது அந்த வகையில் படிக்க பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு மிக மிக முக்கியமானது. தெளிவாக படிங்க. அடுத்ததாக 5வது யூனிட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதிலிருந்து வினாக்கள் இருக்கும். இது இந்த முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வினாக்கள் இருக்கும். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்லேருந்து என்ன பண்ணலாம், 5 வினாக்கள் கொடுத்துருவாங்களாம். அதுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. நம்ம மெட்டீரியல்லாம் இதை பேஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணலை. ஏன் அப்படின்னா, அவங்க எந்த பேராகிராஃப் கொடுக்குறாங்களோ அதை நம்ம படித்து அனலைஸ் பண்ணி அதுலேருந்து தான் கொஷின் எடுக்க போகிறோம். அது வெளியிலேருந்துலாம் எதுவும் வரப்போகிறதில்ல. அப்போ அந்த பேராகிராஃபை தெளிவாக படிக்கணும், டைமிங்க்கு படிக்கணும். அதுதான் முக்கியம். படிச்சுட்டு அந்த பேராகிராஃப் சம்மந்தமான 5 வினாக்கள் இருக்கும். அதை நம்ம ஆன்சர் பண்ணுறது போல் இருக்கும். அது முதல் பகுதி. அந்த பேராகிராஃப் எது சம்மந்தமானது அப்படின்னு சொல்லி அதே சொல்லிடுறாங்க. செய்தித்தாளில் வரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஹெட்லைன் தலையங்கம் கொடுத்துடலாம், முகப்பு செய்தி கொடுத்துடலாம், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள், இது போன்ற ஏதோ ஒரு தலைப்பில் நமக்கு பேராகிராஃப் கொடுப்பாங்க. அதிலிருந்து 5 வினாக்கள் கேட்டு பதில் எழுதுறது போல் இருக்கும். அடுத்ததாக உவமை தொடரின் பொருளறிதல். இதெல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இந்த தலைப்பு பார்த்தோம்னா, உவமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல், இது 3மே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அடுத்ததாக ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் அப்படிங்கிறது. இதுக்கு நமக்கு இதுவும் கொஷின் நமக்கு ரெடி பண்ண முடியல, எது மாதிரி வேணா வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பண்ணிக்கலாம். ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் அப்படிங்கிறது. இதிலேருந்து 15 வினாக்கள் நமக்கு வந்துடுது. அடுத்ததாக 5 வினாக்கள் மிக கம்மியான வினா. இதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கலை சொற்கள் அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனால் திரும்பவும் இதில் வந்திருக்கு பாருங்கள் 5 வினாக்கள் அப்படிங்கிறது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். அங்கே சொன்னது கலை சொற்கள், அதே வேர்டு தான். இங்கே ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொல்கிறாங்க. ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். இந்த டாபிக் ஏற்கனவே இருந்துச்சு, முன்னாடியும் இருக்குது, கலை சொற்கள்லையும் இருக்குது. 2வது டைம், இது 3வது டைம் இந்த டாபிக் ரிப்பீட்டட் ஆகுது. இருந்தாலும் நமக்கு அவங்க வினாக்கள் எப்படி வேணாலும் வரலாம்ல, அதுக்கு பார்த்துக்கலாம். தமிழ் சொற்கள் பார்க்கும்பொழுது சான்று, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பென்ட்ரைவ் அப்படின்னா அதனுடைய தமிழாக்கம் என்ன, பிரிண்டர்னால் தமிழாக்கம் என்ன, கம்ப்யூட்டர்னால் தமிழாக்கம் என்ன, பிறமொழி சொற்களுக்கு இலையான தமிழ் சொற்கள் சொல்லியிருக்காங்கல்ல. இல்லைன்னா ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல், பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்க்க வேண்டியிருக்கும். இதுதான் இந்த டாபிக். இதில் 5 வினாக்களில் இது முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள் ஆகியவற்றை மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல். அதாவது பழமொழிகள் இருக்குது. பழமொழியை நம்ம நிறையா டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கோம், பாடப்புத்தகத்தில் இருந்தது. அது இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு தலைப்பை கொடுத்துருவாங்க, அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும். இல்லை கோப்புகள் கொடுத்துருவாங்க, இல்லை கடிதங்கள் கொடுத்துருவாங்க, மனுக்கள் கொடுத்துருவாங்க. அதை தமிழில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த எளிய மொழிபெயர்ப்பு 5 வினாக்கள் அப்படிங்கிறது. இப்போ 6 அலகு பார்த்துட்டோம். இதுதான் முக்கியமானது. நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அலகு எது அப்படின்னா 7வது அலகு தான். நம்ம இந்த 7 யூனிட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அந்த தலைப்பு தெரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணியே ஆகணும். என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, இந்த கொஷின் இதிலேருந்து தான் ஆகணும். எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ முதல்ல இதில் முதல் பகுதி மொத்தம் 15 வினாக்கள் இருக்குது. இந்த 15 வினாக்களில் திருக்குறள் 20 அதிகாரங்கள் தனியாக ஒதுக்கிட்டாங்க. அந்த 20 அதிகாரங்களில் குறைந்தபட்சம் 5 வினாக்கள் முதல் 8 வினாக்கள் வரை திருக்குறள்லேயே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறைந்தது 4 to 8 கூட சொல்லலாம். 4 வினாக்கள் குறைஞ்சபட்சம் கேட்டே ஆகணும். 4 வினாக்கள், அதிகபட்சமாக 8 வினாக்கள் வரைக்கும் கூட கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த 20 அதிகாரங்களை திரும்ப திரும்ப நம்ம படிக்க போகிறோம். மேலே கொடுக்கப்பட்ட 6 அலகில்
நாம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது எதுலன்னா இதில் தான் நான் சொல்கிறேன். அதனால் முதல்ல நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பு வந்து இது ஆரம்பிக்க போகிறோன்னா இந்த அலகு 7 தான் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இந்த சிலபஸ் டிஸ்கஷனை முடிச்சதுக்கு பிறகு அடுத்த வகுப்பில் நம்ம அலகு 7லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போது திருக்குறள் தொடர்பான செய்திகளில் வந்து 20 அதிகாரங்கள் மட்டும். அது என்னென்ன 20 அதிகாரங்கள் கொஷினை பார்த்துக்கோங்க. அந்த அதிகாரத்தை முதல்ல தெளிவாக படிங்க. எந்தெந்த அதிகாரம் அப்படிங்கிறது: ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, அருளுடைமை, வினை செயல் வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறம் கூறாமை, பெரியாரை துணை கோடல் அப்படின்ட்டு ஒரு 20 அதிகாரங்கள் இருக்குது. இந்த 20 அதிகாரத்திற்கான 4 to 8 வினாக்கள் சொல்லியிருந்தோம். திருக்குறளுடைய வரிகள் நேரடியாக வரும். திருக்குறளை கொடுத்து டேஷ் கோடிட்ட இடத்தை நிரப்புறது போல் வரலாம். இல்லை அதனுடைய பொருள்களை படிக்க வேண்டியிருக்கும். ஏகப்பட்ட வினா எப்படி வேணாலும் இருக்கும். ஒரு பகுதியிலிருந்து 5 வினாக்கள் கேட்குறாங்கன்னா 3 வினாக்கள் எளிமையாகவும் அந்த ப்ளூ பிரிண்ட் அப்படி தான் போடுவாங்க. திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது. எல்லா 100 வினாக்களும் நமக்கு எளிமையாக வராது. 40 வினாக்கள் எளிமையாக இருக்கும், 40 வினாக்கள் சற்று கடினமாக இருக்கும், 20 வினாக்கள் மிக கடுமையாக இருக்கும். அந்த 20 வினாக்கள் அப்படிங்கிறது ஒரே யூனிட்லேருந்து 20 கடினமான இருக்காது. ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் 2 முதல் 3 வினாக்கள் வந்து கடினமாக இருக்கும். அப்போ 7 யூனிட் சொல்கிறோம். 7லேருந்து ஒவ்வொரு யூனிட்லேயும் 3 வினா கடினமானோம்னா 7 into 3 எவ்வளோ சொல்கிறோம்? 21 கொஷின்ஸ். அப்போ 21 கொஷின்ஸ் கண்டிப்பாக கடினமான வினாவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ப்ளூ பிரிண்ட். ஒரு எந்த தேர்வுக்கும் வந்து கொஷின் எடுக்கக்கூடியவங்க ஃபாலோ பண்ணக்கூடியது. அப்போது எளிமையான வினாக்கள் எல்லாமே அடிச்சிருவாங்க. எளிமையான வினாக்கள் அடுத்தது கடினமான வினாவை பொறுத்த வரைக்கும் அதில் கொஞ்சம் ஃபில்டர் ஆகுவாங்க. மிக கடினமான வினாவை யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த கட் ஆஃப்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு. அப்போ கடினமான வினாக்கள் எது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு ஆரம்பம் முதலே படிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்குது. முதல் பகுதியை முடிச்சிட்டோம். 2வது பகுதி அறநூல் தொடர்பான செய்திகள். இப்போ அறநூலை பார்க்கும்போது பார்க்குறோம். முதல்ல நாலடியார், 2வதா நான்மணி கடிகை. நாலடியார் இந்த நூலை தொடர்பான செய்தியை மட்டும் படித்தாலே போதும். நாலடியார் அதனுடைய பாடல் வரிகள் ஏற்கனவே சொன்னது போல் பழைய பாடப்புத்தகம் 6 முதல் புதிய பாடப்புத்தகம் 12 வரை எல்லா புத்தகத்திலிருந்து நாலடியார் செய்தியை தொகுத்து கொடுத்துருக்கோம். அதே போல் நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரி கடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, கடைசியாக ஔவையார் பாடல்கள். இந்த 9 இதில் இருந்து இதுலேயே நம்ம வந்து 15 வினாக்கள் சொல்லியிருக்கோம்ல மொத்தமாக இந்த யூனிட்டில். இதிலிருந்து ஒரு 3 to 5 வினாக்கள் இதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குறைந்தபட்சம் 3, அதிகபட்சம் 5 வினாக்கள் இந்த அறநூல் தொடர்பான செய்திகளிலிருந்து வரும். இது முடிஞ்சு போச்சு. இதன் பிறகு பார்க்கக்கூடியது தான் தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். இதை தான் பார்க்க போகிறோம். அந்த தமிழின் தொன்மையை வந்து யாரெல்லாம் வரையறுத்துருக்குறாங்க. இன்னொன்று சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு வினா கேட்கும்போது அதனுடைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதனால தான் இந்த தமிழ் அறிஞர்களை வந்து மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கணும் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த ஆப்ஷனில் இவங்க இருந்தால் இவங்கள தான் நம்ம போடணும். இவங்க இல்லாதவங்க ஆப்ஷனில் வரும் வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரையும் கொஷின் எடுக்கிறவங்க நம்மளை பைத்தியக்காரன் ஆகிறதுக்கான வேலைகள் நிறைய யோசிப்பாங்க. ஒரு கொஷின் கேட்டுட்டு தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டுட்டு 4 ஆப்ஷன்: ஊவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி இலக்குவனார், தேவநேய பாவனர் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரலாம். ஏன்னா நம்ம அந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் படிக்கும்போது உங்களுக்கு சந்தேகம் வரும். இதுலேயே ஆப்ஷன் எப்படி கொடுக்கலாம்? ஊவே சாமிநாத ஐயர், பாரதியார், மனோன்மணி சுந்தரம் பிள்ளை, அடுத்ததாக வந்து தாரா பாரதி, இப்படி கொடுத்துட்டாங்கன்னா அந்த நான் கடைசியாக சொன்ன 3 பேரும் வந்து நம்ம பாடப்பகுதியில் இல்லாதவங்க. அப்போது பாடப்பகுதியில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஆன்சராக வரும். அதனால தான் சொல்கிறேன், தமிழ் தொண்டு இங்கே கொடுக்கக்கூடிய தமிழ் சான்றோர்களை எல்லாம் முதல்ல அவங்களுடைய நேம் பாடப்பகுதியில் இருக்கிறத படிச்சுக்கோங்க. அவங்கள விட்டுட்டு வேறு யார் ஆப்ஷனில் வந்தாலும் அவங்க ஆன்சராகவே இருக்க முடியாது. இந்த இடத்துல வந்து உங்களை வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்திருக்கிறார் ஆப்ஷனில்.
கீழே இருக்கிறார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதே வந்து மற்றவங்க தாரா பாரதி வர கிடையாது, மற்றவங்கள இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, மீரா வர கிடையாது. அவங்கள பற்றிலாம் இங்கே கொஷின் வந்துருந்துச்சுன்னா ஆப்ஷனில் டைரெக்டாக போய் நம்ம அதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போது இது தமிழ் தொண்டில் பார்க்கும்போது முதல்ல ஊவேசா பற்றிய தகவல்கள், தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி இலக்குவனார், தேவநேய பாவாணர், அகர முதலி, அடுத்ததாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அகர முதலி அப்படிங்கிறது அந்த தனியாக கொடுக்கக்கூடியது. இதில் வந்து தமிழ் தொண்டு இதில் வரல. அகர முதலிங்கிறது வந்து அந்த லைப்ரரியை அந்த டிக்ஷனரியை சொல்லக்கூடியது. அது எது மாதிரியான தகவல்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்ததாக பெருஞ்சித்திரனார், ஜியு போப், வீரமா முனிவர்கள். இது தமிழ் தொண்டு பற்றிய இந்த தலைப்புக்கு கீழே வரக்கூடியது. அடுத்ததாக தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்தி தான் பின்னாடி பார்க்கக்கூடியது. பாரதிதாசன், டிகேசி, குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாரா பாரதி, வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒலி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர். இந்த ஆப்ஷன் இவங்களை பார்த்துக்கிறோம். அப்போது இவங்களுடைய தவிர மீதி எதுவுமே நம்ம ஒமிட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். கடைசியாக பார்க்கக்கூடியது அலகு 7. அவங்களே சொல்லிடுறாங்க, 10ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. அவங்க அதான் சொன்னாங்க, 6 யூனிட் வந்து எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் 7வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் நம்மளுடைய சிலபஸ். இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் மொத்தம் 413 பேஜஸ் இருக்குது. நம்மளுடைய பாடக்குறிப்புகள் 413 பேஜஸ் இருக்குது. அதில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். நம்ம அடுத்த வகுப்பில் நம்மளுடைய 7வது யூனிட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல திருக்குறள்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு நம்மளுடைய பாடக்குறிப்புகள் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து 300 ரூபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னும் நம்மளுடைய நிறைய பாடக்குறிப்புகள் மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். வினா வகையில் நம்ம இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. அதற்கான காலம் நமக்கு இல்லை அப்படிங்கிறதால பாடக்குறிப்புகளுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறதால இது தேவைப்படும் நண்பர்கள் இங்கே இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு, இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க, கூகுள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கான மெட்டீரியல் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கோம். அது சம்மந்தமாக அப்டேஷன் இப்போ ஒன்ஸ் நீங்கள் வந்து நம்மளுடைய அகாடமியில் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா, ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 150 நண்பர்கள் வந்து மெம்பராக இருக்கிறாங்க. மெம்பர் அப்படிங்கிறது ஒன்ஸ் நீங்கள் ஒரு மெட்டீரியல் வாங்கிட்டாலே நம்ம மெம்பர்ஷிப்புக்கான அமௌண்ட்டாக தான் அதை நம்ம வாங்குகிறோம். மெம்பர்ஷிப்புக்கான அமௌண்ட்டு 200 ரூபீஸ். அதற்கான பாடக்குறிப்பை நம்ம அனுப்பிடுறோம். மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்கன்னா அதன் பிறகு நம்மளுடைய அகாடமி சார்பாக ரெடி பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் இதில் அப்டேஷன் அடுத்தடுத்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அப்டேஷனை ஃபுல்லாக நம்ம ஃப்ரீயாகவே அனுப்பிடுறோம் மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்க அப்படின்னா. இன்றைய சூழ்நிலைக்கு வந்து நம்ம 200 ரூபீஸ் மெம்பர்ஷிப் கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்து அது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 200 ரூபீஸ் அனுப்பிட்டு மெட்டீரியல் வாங்கிக்கிட்டிங்கன்னா குரூப் 4ஆக இருந்தாலும் சரி, குரூப் 2ஆக இருந்தாலும் சரி, நம்ம அகாடமி சார்பாக ரெடி பண்ணக்கூடிய மெட்டீரியல் உங்களுக்கு வந்து அப்டேஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டே வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டே இருப்போம். இதனுடைய பாடக்குறிப்புகளை வந்து முதல் பகுதியில் சிலபஸ், அதாவது நோட்டிஃபிகேஷனை பார்த்துருந்தோம். 2வது வகுப்பில் வந்து பொது தமிழில் நம்ம படிக்கக்கூடிய பாடக்குறிப்புகள் என்ன, எத்தனை வினாக்கள் இருக்குது, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அடுத்த வகுப்பிலிருந்து நம்ம பாடக்குறிப்புக்கான 7வது யூனிட்லேருந்து நம்மளுடைய கிளாஸை கண்டினியூ பண்ண இருக்கிறோம். இணைந்திடுங்கள் நம்மளுடைய ராமானுஜம் அகாடமி யூடியூப் சேனலில். நன்றி, வணக்கம்.